சின்ன வெங்காய ரசம் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து. இங்கே 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் மெயினாக சேர்க்கணும், அதனால் நான் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 20 கிட்ட எடுத்து நல்லா இடிக்கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் ஒரு 10 எடுத்து தட்டி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி தேவையில்லை. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ரசம் நல்லா கொதி விடணும். கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். அருமையான சின்ன வெங்காய ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன வெங்காயம் பயன்படுத்தி தான் இந்த ரசம் செய்யணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.